8ஆம் இட ராகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லேருந்து சில ஆதாயங்கள பெறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். அதேமாரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, உங்களுடைய மேலாளரோ, அது உங்களுக்கு உயரதிகாரம் இருக்கவங்களோட அவங்கள்ட்டருந்து கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 8ஆம் இட ராகுவாலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அதுமாதிரி இனப்பெருக்கம் சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள், அதில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடிக்கடி கோபம் படுற அளவுக்கு சில உங்களுக்கு குரு ராகுவை பார்க்கறதுனால, அந்த 8ஆம் இட ராகுவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆக இந்த ராகு கேது ஸ்தலங்களுக்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் நவாம்சத்தில் ராகு கேது எங்கே இருக்காருன்னு பார்த்து, அந்த ராகு கேது எந்த இடத்துல இருக்காலோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தகுந்த ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் செய்துக்கணும். அதை ஒரு அர்ச்சனையோ விளக்கு போட்டு வரதோ போட்டுக்கலாம், போட்டுவாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் ஆமணக்கு எண்ணெயில் விளக்கு போட்டுவாங்க. உங்கள் பிரச்சனைகள் குறையும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.